ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ. போன வீடியோவில் நான் எப்படி கஸ்டமர் எத்தனை சேரீ கொடுத்துருந்தாங்க, அது எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அதுக்கான பேட்டர்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். பேட்டர்ன் வாங்கிட்டு வந்து அது கூட ஆரி ஒர்க்கு எப்படி போடுறதுன்றதை பார்த்துருப்போம். இப்போ நான் அந்த பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே அளவில் நம்ம நெக்கில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நான் கிராஸாக கட் பண்ணி ஒரு 1 இன்ச் கேப் விட்டு நான் கிராஸாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பேட்டர்ன் அந்த கொஞ்சம் கிராஸில் தான் இருந்தது. அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங்கை அது மேலே வச்சு நான் அடித்து திருப்பிக்கிறேன். ஒரே மாதிரி ஈவனாக போட்டுக்கிட்டே வாங்க ஸ்டிச்சு. பேட்டர்ன் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு வச்சே நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம திரும்ப அடித்து திருப்பிட்டு மேலே பேட்டர்ன் கொடுத்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன கட்டு நான் கொடுத்துக்கிறேன். அந்த கட்டில் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அடித்து திருப்பிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பேட்டர்னில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணி விட்டுட்டு சரியாக இருக்குதா என்றதை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம இந்த பேட்டர்னில் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கிறேன். கட் கொடுத்துட்டு குண்டூசி போட்டு கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கிட்டு இப்போ நான் பாருங்கள் அந்த மடித்து விட்டுட்டு கேப் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா சில பேர் கைடு மாற்றி ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் ஒரு கைடை தூக்கிட்டு ஒரு கைடாலே தான் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். ஏன்னா இது ரொம்ப அதிகம் ஸ்டிச் பண்ணுறது இல்லை, கொஞ்சம் கம்மி வேலை அப்படிங்கிறதுனால நான் கைடு மாற்றவே இல்லை. நீங்கள் வேணும்னாக்கா கைடு மாற்றிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், இன்னுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இதுக்காகலாம் நான் கைடு மாற்றிட்டு இருக்க மாட்டேன். இதுலேயே நான் கொஞ்சம் பொறுமையாக அடிச்சுக்கிட்டே வந்தோம்னாக்கா கரெக்டாக நம்ம அடித்து திருப்பிடலாம். ஸ்பீடில் நம்ம தைக்க முடியாது, ஏன்னா இது அடிக்கும்போது மட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ரஃபாக மேலேயுமே நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக போட்டால் தாங்க ஸ்டோனில் தான் உடையாமல் போட முடியும். நம்ம எக்ஸ்ட்ரா சீக்கிரம் ஸ்டிச் பண்ணணும்னு இதில் நினைக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு ஆரி ப்ளவுஸு ஒர்க் பண்ணுறோன்னாக்க எந்தளவுக்கு நம்மளுக்கு லேட் ஆகுமோ அந்தளவுக்கு இதில் அந்தளவுக்கு லேட் ஆகாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ 1/4 இன்ச்சில் ஒரு லேஸ் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். நான் லேஸ் எடுத்துக்கிட்டு, ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணது கவர் பண்ணணும். அதில் நம்ம கட் பண்ணி விட்டோம். அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கூட அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால் நான் 1/4 இன்ச்சில் லேஸ் எடுத்துருக்கிறேன். 1/4 இன்ச்சில் லேஸ் எடுத்துகிட்டு அதையே மேலேயே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த இடத்துல இதை கட் பண்ணி எந்த இடத்துல முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். என்னோடய பேட்ச் ஒர்க்கு எல்லாம் நான் இப்படி தான், எத்தனை மேரேஜாக இருந்தாலும் எவ்வளோ லேட்டானாலுமே சரி நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒர்க்குமே செஞ்சு கொடுக்குறேன். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜாக இதில் எனக்கு ஆரி ஒர்க்கு காஸ்ட்டு அதிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேணான்ட்டாங்க. அப்படி இருந்தும் லைட்டாக எனக்கு கொஞ்சம் ஸ்லீவில் மட்டும் ப்ளைனாக இருக்குக்கா, கொஞ்சம் ஆரி ஒர்க் மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆரி ஒர்க் நான் காப்பர் கலர் ஜரி த்ரெட் வச்சு மிஷின்லேயே ஒர்க் பண்ணியிருப்பேன். இப்போ அதே மாதிரியே ஸ்லீவு நெக்லேயும் நெக் பேட்டர்ன்லேயும் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவுமே நான் அதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு முடியாதுங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், என்னோடய ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் அதிகம் நிற்க மாட்டேங்குது. ஏன்னா கிளியர் ஃபேஸ்னே சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாமே முடித்து எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ சுகர் பீட் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், 4M பீடு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஸ்லீவில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ப்ளவுஸே. நம்ம ப்ளவுஸை பார்த்துடலாம். இதுதான் அதோட சாரீ. நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த சாரீக்கு தான் நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். அது எந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ ஒர்க்கு இருந்துச்சுங்க. பேட்டர்ன் வச்சு சரி த்ரெட் வச்சு பின்னாடி ஒர்க் பண்ணியிருப்பேன். பாருங்கள் நெக்கு எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆரி ஒர்க், ஸ்லீவில் ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துப்பேன். ஹேங்கிங்கும் ஆரி ஒர்க்கு ஹேங்கிங் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஹேங்கிங் தான் கேட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லா இருக்கட்டும், சூப்பராக இருக்கட்டும்ன்ட்டு இந்த மாதிரி ஹேங்கிங்கே வச்சேன். அதே மாதிரி ஸ்லீவில் வந்து சுகர் பீடு வச்சு 4M பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்து பேக் நெக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி இந்த ஹேங்கிங்லேயும் பாருங்கள், நான் வந்து 4M பீடு வச்சு அந்த நாட்டு ஸ்லீவை கிளாத்தாலே நாட்டு வச்சு மணியும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து செகண்ட் சாரியோட ப்ளவுஸ் பார்த்துடலாம். இதுக்குமே இந்த கலர் பேட்டர்ன் தான் கொடுத்துருந்தாங்க. நானே வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ அதையுமே நம்ம வந்து இதே அளவுக்கு மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணி திருப்பி அடித்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ பேட்சை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அடித்து திருப்பிக்கிட்டு நம்ம பேட்சை வந்து இது மேலே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸும் முடிச்சாச்சு. இதோட இந்த சேரீயோட ப்ளவுஸ் தான் அது எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். சேரீயே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சேரீயோட ப்ளவுஸை பார்க்கலாம், எப்படி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸ்லீவில் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, 2 கலரையும் சேர்ந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த பேட்டர்ன் பாருங்கள், பூ வந்து சென்டரில் வர மாதிரி எவ்வளோ சூப்பர் லுக் வைஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபுல்லாகவே எனக்கு பேட்டர்ன் வரல. நான் வந்து நெக்கு வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தியாக கேட்டிருந்தாங்க. நெக்கில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நான் 2 லைன் வந்து ஸ்டோன் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்குது. இப்போ 3rd சாரியை பார்க்கலாம். 3rd நம்பர் சாரி. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே லுக் வைஸ் சூப்பராக இருந்தது. இப்போ இதோட ப்ளவுஸை பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஆரி ஒர்க்கு லைட்டாகவே இந்த ஆரி ஒர்க்கில் வைக்கிற பீடு வச்சு பேட்டர்ன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ப்ளைனாகவே தான் வந்துச்சு. இதில் வந்து ஒர்க்கிங் கொடுத்ததே நான் அவ்வளோ ஒர்க்கிங் கொடுத்தேன். இப்போ பார்த்திங்கனாக்கா ஸ்லீவில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4M பீடு கொடுத்து அது கூட வந்து நான் ஹேங்கிங் கொடுத்துருந்தேன். இது சிம்பிளாகவும் இருந்தது, இதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு கிளாத்தையுமே சரி அதுக்கு வந்து அழகுபடுத்தி உயிர் கொடுக்கறது நம்ம தாங்க. எந்த அளவுக்கு நம்மளால் அழகாக நீட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக நம்ம பண்ணணும். இப்போ 3 சாரியுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதோட 3 சாரிக்கும் ஃபோட்டோவும் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.